அடுத்து, சார் நான் வந்து இந்த தொழில் பண்றேன், அந்த தொழில் பண்றேன், ஏகப்பட்ட தொழில் பண்றேன் சார். ஒண்ணுமே நிலைக்க மாட்டேங்குது சார். சார் நான் 10 வருஷமா அந்த தொழில் பண்ணேன். 5 வருஷமா அந்த தொழில் பண்ணேன். அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணணும். தொடர்ந்து நம்ம ஆன்லைன் ராமர் டிவியை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, எனக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி வரணும். இப்ப எடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா, தொழில் நிலையானது ஒரு தொழில எனக்கு கொடுக்கல சார். நிலையானது ஒரு தொழில் எனக்கு வேணும் சார் அப்படின்னா, உங்களுக்கு 10ஆம் அதிபதி எங்க உட்கார்ந்திருக்கிறாருன்னு பார்த்து அந்த தொழிலை தேர்ந்தெடுத்து செய்யலாம். இப்ப 10ஆம் அதிபதி வந்து மேசத்துல இருக்காருன்னா, படிச்சுக்கிட்டு வந்தா பல் மருத்துவம், மருத்துவம் இப்படிங்கிற தொழிலை அவங்க தேர்ந்தெடுக்கலாம். படிக்காம நான் வந்து இப்ப 45 வயசாச்சு சார் அப்படின்னா, ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில். அடுத்து கனரக வாகனம். இதை அவங்க செஞ்சு பார்த்தாங்கன்னா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா, ரிஷபத்துல இருக்கார் சார் 10ஆம் அதிபதி. தொழில் ஸ்தானாதிபதி ரிஷபத்துல இருக்காரு அப்படின்னா, விவசாயம் பண்றது, பர்னிச்சர் கடை வைக்கிறது, திருமண மண்டபம் நடத்துறது, அழகு நிலையம் வச்சிருக்கிறது, ஜவுளி கடை வச்சிருக்கிறது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிறது, இதெல்லாம் ஒரு தொழிலா நீங்க எடுத்து தேர்ந்தெடுத்து பண்ணலாம். இதுவே வந்து மிதுனத்துல இருக்கார் சார் அப்படின்னா, ஒரு யங்ஸ்டேஜா இருந்தா விளையாட்டை தேர்ந்தெடுக்கிறது, ஃபுட்பால், பேஸ்கெட் பால். ஒரு வயசை தாண்டிட்டோம்னா யூடியூப், கலைத்துறை, ஜோதிடம், சிறுதூர பயணத்துல தொழில், இதை பண்ணும் பொழுது நல்ல ஒரு லைஃப் அவங்களுக்கு கொடுப்போம். 10ஆம் அதிபதி கடகத்துல இருக்கார் சார் அப்படின்னா, நீர் சார்ந்த பிசினஸ், ஹோட்டல் சார்ந்த பிசினஸ், ஜோதிடம், வெளிநாட்டுல பிசினஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். 10ஆம் அதிபதி சிம்மத்துல இருக்கார் சார் அப்படின்னா, அரசியலில் வெற்றி, அரசு உத்தியோகம், கவர்மெண்ட் வேலை, புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் நம்ம ட்ரை பண்ணோம்னா கொடுத்துருவாரு. அதே மாதிரி 10ஆம் அதிபதி கண்ணில உட்கார்ந்து இருக்கிறார் சார் அப்படின்னா, ஃபைனான்ஸ் பிசினஸ், பணம் கொடுத்து வாங்கல், அடுத்து ஜோதிடம், அடுத்து வந்து ஆடிட்டிங், அடுத்து வக்கீல், ரியல் எஸ்டேட் பிசினஸ், இதெல்லாம் பண்ணனா அவங்களுடைய தொழில் ஒரு லெவலுக்கு போகும். துலாத்துல இருக்கார் சார் அப்படின்னா, திருமண தகவல் வங்கி, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அழகு நிலையம், சினிமா, கலைத்துறை, இதெல்லாம் தேர்ந்தெடுத்து பண்ணாங்கன்னா நல்லது நடக்கும். அதே மாதிரி விருச்சிகத்துல இருக்காரு சார் அப்படின்னா, விஞ்ஞானி, அணு விஞ்ஞானி, ஜோதிடத்தில் பெரிய முயற்சி, வெளிநாடு, வெளிநாடு வாழ்க்கை, நீர் சார்ந்த பிசினஸ், இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாவகம் கை கொடுக்கும். தனுசுல இருக்காரு சார் அப்படின்னா, ஊரை விட்டு வெளியில போய் நின்று பிழைக்கிறது, அது எந்த தொழிலா இருந்தாலும் வெளியில போய் பிழைக்கிறது. அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த பொருள் விற்கிறது, கோயில்களுக்கு உதவி பண்றது, குரு தொழில் பண்றது, ஆசிரியரா இருக்கிறது, பயிற்சி ஆசிரியரா இருக்கிறது, ஜோதிடம் சொல்லிக் கொடுப்பது, இதெல்லாம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். 10ஆம் அதிபதி அங்க போய் உட்கார்ந்துருக்கிறோம். அதே மாதிரி மகரத்துல இருக்கார் சார் அப்படின்னா,
இரும்பு இரும்பு கடை, ஐஸ்கிரீம் கடை, இரவு வேலை, ரியல் எஸ்டேட் பண்றது, இதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி 10ஆம் அதிபதி கும்பத்துல இருக்காரு சார் அப்படின்னா, நீங்க எந்த தொழிலுமே இரட்டை தொழிலா பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவீங்க. என்னைய பார்த்தீங்கன்னா நான் ரியல் எஸ்டேட்டும் பண்ணுவேன், ஜோதிடமும் படிப்பேன். புரியுதுங்களா? அது மாதிரி கும்பத்துல 10ஆம் அதிபதி இருக்கும்போது இரட்டை தொழில் பண்ணோம்னா வெற்றி பெறலாம். அடுத்து மீனத்துல 10ஆம் அதிபதி இருக்காருன்னா வெளிநாட்டுக்கு ஆள் ஏத்துறது, டிராவல் வச்சு நடத்துறது, நீர் சம்பந்தமான பிசினஸ் பண்றது, ஹோட்டல் வச்சிருக்கிறது, குரு தொழில் பண்றது, திருமண தகவல் மையம் வைக்கிறது, இதெல்லாம் வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் செட் ஆகும். அப்புறம் நம்மளுடைய கர்ம வினையை குறிக்கக்கூடியதுதான் நம்ம செய்யக்கூடிய தொழிலும் கர்மா தான். நம்ம நியாயமாக நடக்கணும், நியாயமா இருக்கணும் அப்படின்னா நீங்க 21வது நட்சத்திரத்தினுடைய தொழிலை நீங்க செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். நீதி, நேர்மை, நியாயமா நடக்கணும். என்ன நமக்கு இறைவன் கொடுக்குறானோ அதை நம்ம செய்யணும். 1க்கு 2 நம்ம இந்த தொழிலை பண்ணக்கூடாது. அப்ப 21வது நட்சத்திரம் உங்களுக்கு எந்த நட்சத்திரமா வருது? அஸ்வினி மகம் மூலமா வருது சார் அப்படின்னா ஜோதிடம் சார்ந்தது, டாக்டர், மனநலம் பாதிக்கப்பட்ட டாக்டர், அடுத்து கோவில் சம்பந்தமான பொருட்கள் விற்கிறது, ஆர்த்தோ டாக்டர், இதெல்லாம் அஸ்வினி மகம் மூலத்துல 21வது நட்சத்திரம் உங்களுக்கு அஸ்வினி மகம் மூலம் 21வது நட்சத்திரமா வந்தா நீங்க செய்யலாம். அடுத்து பரணி பூரம் பூராடம் 21வது நட்சத்திரமா வருது. நான் ஏற்கனவே சொன்னது போல டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, அழகு நிலையம், சினிமா தியேட்டரு, திருமண மண்டபம், இதெல்லாம் நீங்க பண்ணலாம். கிருத்திகை உத்திரம் உத்திராடமா இருக்கு சார். அரசியல், அரசு வேலை, இதெல்லாம் நீங்க தேர்ந்தெடுத்து பண்ணலாம். ரோகிணி அஸ்தம் திருவோணத்துல இருக்கு சார் அப்படின்னா வெளிநாடு வாழ்க்கை, பயணம் பண்ற தொழில், ஹோட்டலு, கமிஷன், இதெல்லாம் பண்ணலாம். அடுத்து மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் 21வது நட்சத்திரமா உங்களுக்கு வந்துச்சுன்னா ரியல் எஸ்டேட், குரு தொழில், ஜோதிடம், அரசியல், இதெல்லாம் பண்ணலாம். அடுத்து திருவாதிரை சுவாதி சதயத்துல உங்களுக்கு 21வது நட்சத்திரம் வருது. 21வது நட்சத்திரம் உங்களுக்கு அதுதான் வந்துச்சுன்னா ரியல் எஸ்டேட்டு, கமிஷனு, வெளிநாடு வாழ்க்கை, இந்த பிஸ்னஸ் எல்லாம் நீங்க பண்ணலாம். ஐடி, இதுக்கெல்லாம் போகணும். புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதி உங்களுக்கு 21வது நட்சத்திரமா வருது சார் அப்படின்னா குரு தொழில், ஜோதிடம், குரு சார்ந்த அனைத்தும், ஆசிரியர், பேங்க் மேனேஜர், அடுத்து பைனான்சிங், இதெல்லாம் நீங்க பண்ணலாம். அடுத்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி உங்களுக்கு 21வது நட்சத்திரமா வந்தா சனி பகவானுடைய தொழில் இரும்பு கிடைக்கலாம். எந்த தொழில் செஞ்சாலும் அதை பழசா வாங்கி, பழைய இரும்பு கடை, பழைய கார்கள் வாங்கி விற்கிறது, பழசு வாங்கி நம்ம செஞ்சாலும் அது சனி பகவானுடைய காரகத்துவத்திற்கு வந்துடும். அப்ப இந்த மாதிரி நம்ம இந்த 21வது நட்சத்திரத்தினுடைய தொழிலை செய்யும் பொழுதும் உங்களுக்கு நன்மை நடக்கும். ஆகவே இந்த
பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. தொழில் நல்ல ஒரு தொழிலை அமைச்சு கொடுத்துரும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து விருச்சிக லக்னம், மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். எனக்கு 21வது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசியில் வரும். தனுசு ராசியில் பூராடம் எனக்கு 21வது நட்சத்திரம். இப்போ பூராடத்தினுடைய டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா புதன், ஜோதிட தொழில் பண்ணுறேன். அது காலபுருஷனுடைய 9வது வீடு, குரு தொழிலும் பண்ணுறேன். நல்லா இருக்கேன். அப்போ 21வது நட்சத்திரத்தினுடைய தொழிலை ஒவ்வொரு மனிதனும் தேர்ந்தெடுத்து அந்த கர்மநிலைக்கு ஏற்ப நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். அனைவரும் ஆன்லைன் ராமர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.